இப்படி எல்லாம் அந்த ஆளு என்னை ஏமாத்திட்டு போனதுக்கு அப்புறம் அனாதையா நின்னா அன்னைக்கு என் வாழ்க்கை தான் முக்கியம்னு நினைச்சிருந்தா ஒன்னையே இல்லாதாக்கிருப்பேன், உண்மைகளை எல்லாம் புதைச்சிருப்பேன். ஆனா நான் அப்படி செய்யல. நாளைக்கு இந்த உலகம் உங்க அப்பா யாருன்னு கேட்டா, ஏன் வளர்ந்ததுக்கு அப்புறம் நீயே என்கிட்ட கேட்டா நான் என்ன பதில் சொல்லுவேன்? இதுக்கெல்லாம் எனக்கு கிடைச்ச ஒரே வழி இந்த விதவை கோலம்தான். எந்த பொண்ணும் பூவையும் போட்டு இழக்க சம்மதிக்க மாட்டா. ஆனா நான் அதுக்கும் சம்மதிச்சேன். எதுக்காக? யாருக்காக? உனக்காக தாண்டி. இந்த விதவை கோலை எனக்கு நானே கொடுத்துக்கிட்ட தண்டனை, போட்டுக்கிட்ட வேஷம். என் வாழ்க்கையில நான் ஏமாந்த மாதிரி நீயும் ஏமாந்துட கூடாதுன்னுதான் உன்னை ஒரு தைரியக்காரியா துணிச்சல்காரியா வளர்த்தேன். இந்த ஆண் வர்க்கத்தை நம்பி எனக்கு ஏற்பட்ட நிலைமை மாதிரி உனக்கு நடந்துடக்கூடாதுன்னுதான் உன்கிட்ட இவ்வளவு கண்டிப்பா நடந்துகிட்டேன். அது தப்பா? நான் இதயம் இல்லாதவளா? சொல்லடி, நான் இரக்கம் இல்லாதவளா? அம்மா, ஐயோ, என்ன மன்னிச்சுமா. அம்மா, நீங்க எனக்கு தாய் மட்டும் இல்லம்மா, தெய்வம். சொல்லுமா, உன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறவன் யாரு? சொல்லுமா, சொல்லுமா. அது நான் இப்ப சொல்ல மாட்டேன், நேர வரும்ப சொல்றேம்மா. அம்மா, என்னால நீங்க இழந்த வாழ்க்கைய நானே உங்களுக்கு திருப்பி தரேம்மா. அவன் யாரா இருந்தாலும் சரி, எங்க இருந்தாலும் சரி, அவனை தேடி கண்டுபிடிச்சு உங்க முன்னால கொண்டு வந்து நிறுத்தி அவன் வாயாலே இந்த ஊரே உங்களை மனைவியும் சொல்ல வைக்கிறேன். இனிமே நீங்க சுமங்கலிதாம்மா, சுமங்கலிதான். என்னங்க என்னங்க என்னங்க, இந்த லெட்டர்ல ஒரு சந்தோஷமான செய்தி வந்திருக்கு. பிஜிபில எழுத்தாளர் மாநாடு நடக்க போதா, அதுல உங்களை பாராட்டி பரிசு கொடுக்க போறாங்களா? தெரிஞ்சுக்கிட்டியாடி? என்னமோ பாப்பா மலரு, அம்புலி மாமா,